ஹே ஆல், இன்றைக்கி ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ண போகிறேன். இப்போ எனக்கு மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 நாட்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நாட்டு தக்காளி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதையும் அந்த ஆனியன் கூட கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறதுல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ அதை இறக்கிட்டு அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், தட் இஸ் சில்லி பவுடர், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன், தட் இஸ் கொரியாண்டர் பவுடர். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ கிரைண்ட் பண்ண இந்த பேஸ்ட் வந்து நான் அதே பேனில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு ஸ்மெல் வீட்டுக்குள்ளே வரும். இப்போ ஃபைனலாக அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கடுகு அண்ட் கருவேப்பிலை மட்டும் தாளித்து உள்ளே கொட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இது ஒரு செம்ம மேஜிக்கலான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பாய். குட் நைட்.